பிணிப்பட்ட சட்டுக்கிரியை குட்டவிக்குமென்றன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் புறத்துதீர குளத்திற்குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே வேல் தொட்ட காவலனே. சம்பலம் ஹர பார்வதீபதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியேற வரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழும் அல்ல தோவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை கூத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே சென்ற வாரம் பெரும் பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்தது அன்றே கரும்பும் துவத்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே என்ற ஒரு அருமையான ஒரு அலங்கார பூவாக மாற்றி இந்த சொற்களை அவ்வளோ அழகாக கொண்டு வந்தார். இப்போ அந்த தனிப்பரமானந்தம்னார். தனிப்பரமானந்தத்தை அவர் அனுபவித்தார். அந்த அனுபவத்தில் முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தில் திளைத்து அனுபவித்த அந்த அன்பர் அருணகிரி பெருமான் அங்கிருந்து அனுபவிச்சதுனால இந்த உலகம்லாம் எனக்கு கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுன்னா இந்த உலகம் எனக்கு விருப்பத்திற்குரிய பொருள் அல்ல அப்படின்னு அப்படியே தூக்கிட்டார். இது எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா முருகப்பெருமான் தரக்கூடிய அந்த பேரானந்தத்தை திளைத்திருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நிலையை, இது அனுபவ நிலை. அருளாளர்கள் அனுபவித்ததை அப்படியே அழகாக சொல்கிறாங்க. அந்த அனுபவ நிலையை எடுத்து சொல்லிய அருணகிரி பெருமான் பார்த்தார். ஆகா, அவர் இருக்கிறது எந்த இடம் பாருங்க, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த பரமானந்தம் தனிப்பரமானந்தம், அதுலேயும் அந்த தனிப்பரமானந்தத்தை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ அந்த லெவலில் அவர் பேசுகிறத நம்மளால் உள்வாங்க முடியுமா அப்படின்னு அவரே நினச்சிருக்கலாம். அதனால கொஞ்சம் அப்படியே இறங்கி வர்றார். இது ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அனுபவத்தை ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி சொல்லுவார். இப்போ அடுத்த பாட்டில் ஆகா, நம்ம இவ்வளோ மேலே நிலையிலேருந்து பேசினோம்னா இந்த மக்களுக்கு புரியாதே, அவங்களுடைய நிலையில் இருந்து ஒரு விண்ணப்பமாக வைக்கணுமே அப்படி. ஏன்னா போன்றவர்கள் நம்ம என்ன செய்வோம், சாமிகிட்ட போனால் விண்ணப்பந்தான் வைப்போம். எனக்கு இப்படி நடக்கணும், இப்படி வேணுன்ற விண்ணப்பத்தை வைப்போம். அப்போ அப்படிப்பட்ட விண்ணப்பத்தையும் வைக்க வேண்டும் போன்றவர்களுக்கா அப்படின்னு அடுத்த பாட்டை அழகாக கொண்டு வர்றார் பாருங்க. சளத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரம்மத்தை தவிப்பாய். அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. நல்ல வார்த்தைகள் அப்படியே துள்ளி துள்ளி வர்ற மாதிரி ஒரு சந்த ஓசையில் அவ்வளோ அழகாக சந்த நயமும் பொருள் நயமும் கொண்டதாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமானார். இப்போ இதில் இறங்கி வந்து சொல்கிறார், உயிர்கள் மனிதர்கள் சகல வர்க்கம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிலைமையை இங்கே எடுத்து வைக்கிறார். யார்கிட்ட? முருகப்பெருமான் எடுத்து வைக்கிறார். முருகா நாங்கள், ஏன்னா அவர் தனிப்பரமானதுன்னு சொன்னதுனால அவர் என்ன நிலை நமக்கு தெரியுது அந்த பாட்டில். ஆனால் நம் பொருட்டு மீண்டும் இங்கே தன்னையே இறக்கி கொண்டு வர்றார் சகலவர்க்க ஆன்மாவாக. அதில் இந்த பாட்டை சொல்கிறார், சளத்தில் பிணிப்பட்டு என்று சொல்கிறார். சளத்தில் பிணிப்பட்டு என்ற மாத்திரத்திலே
சலம் அப்படின்னா வஞ்சனை. சலத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் என்றதான ஒரு வார்த்தை. இது அந்த வார்த்தைகள் வேணா வித்தியாசமாக இருக்கு, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மிக அருமையான நம்ம சைவ சித்தாந்த பொருள் தான். வார்த்தைகள் அருமையான ஒரு தமிழ் வார்த்தைகளை கொண்டு வந்து அதில் போடுறார். இப்போ இதே நமக்கு கந்தர் அனுபூதியிலையும் சொல்றார். அமரும் பதிகேள் அகமாம் என்னும் பிமரம் கடமை பொருள் பேசியவா அப்படிம்பார். அமரும் பதி கேள் அகமாம் என்னும் இப்பிமரம். அகமாம் என்னும் இப்பிமரன்ற பிமரம்ன்றது பிரம்மம் அப்படின்றது. பிரம்மம்னா ஏதோ உயர்ந்த பொருள் அப்படி இல்லை. இதுலேயும் அந்த இதை சொல்கிறார், அந்த வார்த்தையை போடுறாரு, பிரம்மத்தை தவிர்ப்பாய் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பிமரம்ன்றார், பிரமம்ன்றதை தான் பிமரம்ன்றார். அப்போ பிரமம் என்பது எதை குறிக்கிறது? மயக்கத்தை குறிக்கிறது. சலத்தில் என்ற மாத்திரத்தில் வஞ்சனையை குறித்தது, பிரமம் என்ற மாத்திரத்தில் மயக்கத்தை குறி. முதல்ல என்ன சொல்றாரு? சலத்தில் பிணிப்பட்டு அப்படிங்கிறார். பிணிபட்டு என்ற மாத்திரத்தில் உயிர்களாகிய சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நாம் பிணிக்கப்பட்டு இருக்கிறோம். சகலம் என்றாலே 3 மலங்களோடு கூடிய ஆன்மாக்கள். மலங்களோடு இன்னும் சொல்லப்போனால் பசு கட்டப்பட்டு இருக்கு. என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே ஆணவ மலம் அப்படியே இருக்க பற்றி கொண்டு இருக்கிற உயிர் அறிவை பற்றி கொண்டு இருக்கிறோம். அதான் பிணிப்பட்டு, பிணிக்கப்பட்டு. அதனால் அசட்டுக்கிரியை இந்த சலம்ன்றது நம்ம வஞ்சனைன்னும். வஞ்சனைன்னா என்னது? வஞ்சனையாக செஞ்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உள்ளே இருந்துக்கிட்டே தெரியாமல், பிறருக்கு தெரியாமல் அந்த செயலை செய்யணும். அதான் வஞ்சனை செயல். பிறர் அறியாத வண்ணமாக அவன்தான் செஞ்சிருக்கான்னு தெரியாது, ஆனால் செய்வான். அதுக்கு பேர் தானே வஞ்சனைன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், இன்றைக்கி நம்ம செய்கிற செயல் எல்லாம் அறியாமையோடு கூடியதுன்னு இப்போ நம்ம சைவ சித்தாந்தம் படித்த பிறகு கொஞ்சம் தெரியுது. இல்லைன்னா நமக்கு தெரியவா செய்யுது? நான் எங்கே அறியாமல் இருக்கனால தெரிஞ்சுதான் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்வோம். எல்லாம் எனக்கு தெரியும்போம். எல்லாம் தெரியும்னு சொல்லும்போதே நல்ல மறைப்பில் இருக்கோன்னு பொருள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல அதுதான் சொல்லப்படுது. சலத்தில் பிடிப்பட்டு என்றால் வஞ்சம், வஞ்சகமாக மறைக்கப்பட்டு. எது மறைக்கப்பட்டு? உயிர் அறிவு மறைக்கப்பட்டு, எது உண்மை எது பொய் என்பதாக தெரிய விடாமல் வஞ்சனையாக இருந்து கொண்டு அதனால் வெளிப்படக்கூடிய அசட்டுக்கிரியை. சரியான அசடாக இருக்க அப்படிமோ. சில நேரங்களில் நம்மளை பார்த்து திட்டுவாங்க பெரியவங்க. சரியான அசடுனா என்ன அப்படின்னா அறிவில்லாமல் செயலெல்லாம் அசட்டு செயலாக இருக்கும்பாங்க. அசடுன்றது எந்த வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னா சத்து அசத்துன்னு நம்ம பார்த்தோம். அசத்து என்றால் தோன்றி நின்று அழிதல் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அசடு என்ன? ஒன்றும் தெரியாமல் இப்படி போய் செய்கிறியே அப்படின்ற அசட்டுன்றது அந்த வார்த்தையிலேருந்து தான் வருது. அசட்டுக்கிரியை என்றால் அசத்துனா தோன்றி நின்று அழிகிறது தானே ஜடப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அசட்டுக்கிரியை என்றால் அந்த இடத்துல வினை என்று நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். சலம் என்ற இடத்தில் ஆணவ மலத்தை போட்டுக்கொள்ளுங்கள். சலத்தில் பிணிப்பட்டு, அப்போ ஆணவ மலத்தின் காரியமாக அது பிணிச்சு வச்சிருக்கு. ஆணவ மலம் உயிரின் அறிவை அப்படி பிணிச்சு வச்சிருக்கு. அதனால் வெளிப்படுற காரியங்கள் அசட்டுக்கிரியை. அதில் தவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆன்மாவா. அது எவ்வளோ அழகா சொல்ற. அது உண்மைக்கே நாம் இன்னைக்கு செய்கிற எல்லா செயல்களும் அதுக்கு கூட சொல்லுவாங்க, மனது ஒன்று நினைக்க, வாயொன்று செய்ய, சொல்ல, கை ஒன்று செய்ய. 3 விதமாக இருக்குது. மனது ஒன்று நினைக்கும், ஆனால் வாய் வேற எதையோ சொல்லும், கை வேற ஒன்றும் செஞ்சுட்டு இருக்கும். 3 விதமாக இருக்கும்.
மூணு ஒரே நேர்கோட்டில் மனம் எதை சொல்கிறதோ அதையே வாயும் சொல்லி இங்கே கையும் செய்தால் அங்கே வெற்றி நிலை பெறும் அப்படின்னு நம்ம மகாபாரதம் எல்லாத்துலேயுமே கீதையில் எல்லாத்தையுமே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய அருளாளர்களும் அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மனம் என்பது இங்கே உயிர் அறிவு அது வஞ்சனையால் பிணிக்கப்பட்டு இருக்கிறது, ஒன்றையும் அறிய முடியாமல் இருக்கிறது. அந்த அறியாமையின் விளைவுகளாக வெளிப்பட்ட காரியங்கள் அது வினைகளாக, அந்த வினைகளும் எப்படியெல்லாம் தாக்கமாக வருகிறது நமக்கு சொல்லாக. இன்னைக்கு சொல் தான் நமக்கு வாக்கு மனம் காயம் மூன்றினாலும் வெளிப்பட்டு வருகிறது, மூன்றினாலும் வெளிப்பட்டு வருகிறது. அந்த மூன்றும் கூட இன்னும் ஒரு 3 வகையாக நமக்கு சொல்லுவாங்க. நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள், துன்பம் மட்டும் சொல்லக்கூடாது, இன்பமும் சேர்த்து சொல்லலாம். ஆனால் இன்பம் வரும்போது அதை பெரிதாக நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்ல போகிறதில்ல. துன்பம் வந்தால் தான் அப்படியே புலம்பி தள்ளிடுவோம். இப்போ அந்த துன்பத்தை சொல்லும்போது மனம் வாக்கு காயம் மூன்றினாலும், இந்த மூன்றும் உயிர் அறிவினால் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கு. உயிர் அறிவு அறியாமையினால் மறைக்கப்பட்டு கிடக்குது. அப்போ இந்த உயிர் அறியாமையில் இருக்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி வருகிறதுன்னா அறியாமையின் காரியமாக, அதுதான் வஞ்சனையின் சலத்தில் பிணிப்பட்டு. அப்போ அந்த ஆணவமலம், அறியாமை தானே ஆணவமலம் நம்ம சொல்கிறோம், அதனுடைய காரியம் எப்படி வருது? 7 வகையாக வருதுன்னு நமக்கு சொல்கிறாங்க. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், 6 வகை பகை என்றும் சொல்வார்கள். முருகப்பெருமானே 6 முகங்களோடு கூடி வருகிறார் என்றால் 6 வகையான பகையை தீர்க்கும் ஞான பண்டிதன் இவன். அது அஞ்ஞானத்தின் காரியம். அஞ்ஞானத்தை தீர்க்க வரும் ஞான பண்டிதன் இவன். ஞான வேல் கொண்டு வந்து இந்த அசுரப்படையை நீக்குபவன் என்று நாம் புராணத்தின் வழியாக படிக்கிறோம், கதையாக படிக்கிறோம். இவர் தத்துவமாக சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. சலத்தில் பிணிப்பட்டு அந்த அறியாமையின் காரியமாக வெளிப்படக்கூடிய அசட்டு கிரியை, அந்த அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன், தவிச்சு போயிருக்க. அசட்டு கிரியை என்ற மாத்திரத்தில் வினை, இந்த வினை 3 வகையாக இங்கே வெளிப்படுகிறது. வாக்காலும் மனத்தாலும் செயலாலும் காயத்தாலும். அப்படி வெளிப்படும் போது இந்த வினைக்கு உரிய பலன்கள் எப்படி கூட்டுவிக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தா ஆதி பௌதீகமாக, ஆதி ஆத்மீகமாக, ஆதி தெய்வீகமாக 3 வகையாக நமக்கு அதற்குரிய பலன்கள் வந்து கூட்டி வைக்கப்படுகிறது. இன்னைக்கு பலன் வரும்போது தான் ஆகா இவ்வளோ துன்பம் வருதேன்னு நம்ம மலைச்சு போயிருக்கோம். ஆனால் ஏன் வருகிறது அப்படின்னு யோசித்து பார்த்தா நமக்கு புரியாது. நம்ம அருளாளர்கள் வாக்கின் மூலமாக வளர்ந்தோம். அந்த வாக்கு எதை சொல்கிறது? நீ இவ்வளோ செஞ்சிருக்க டன் கணக்கில், அந்த வினைக்குரிய பலன்தான் இன்றைக்கு கூட்டி வைக்கப்பட்டு இருக்குது. அது ஆன்மீகம், ஒரு உயிரின் மூலமாக. பௌதீகம், இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. பிரளயம் அப்படின்றது, காற்று, மழை, நிலநடுக்கம், இதெல்லாம் பௌதீகத்தில் உள்ளது, ஆதி பௌதீகம். தெய்வீகம், தெய்வமே நமக்கு துன்பம் வரவழைக்குமோ என்றால் சில நேரங்களிலே தெய்வங்களும் செய்வது உண்டு. அது சிறு தெய்வங்கள் மூலமாக நமக்கு சேர்ப்பிக்கப்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ நம்ம நூல் வழியாக பார்க்கும்போது இத்தனையும் நமக்கு வந்து சேர்க்கப்படுகிறது. சலத்தில் பிணிப்பட்டு வஞ்சகம், அந்த வஞ்சகம் என்பது அறியாமையின் ஆணவமலத்தோடு கூடிய உயிர். அதனால் பிணிக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய அசட்டு கிரியை, வினைக்கேடுகள். அந்த வினை கேட்டினால் தவிக்கும் எந்தன், அந்த வினை வந்து இப்போ பலனை கூட்டி வைக்குது பாருங்க. அதனால தவிச்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய எந்தன் உள்ளத்தில், உள்ளம் என்பது உயிர், இந்த உயிரில் பிரம்மத்தை தவிர்ப்பார். பிரம்மம் என்பது இந்த இடத்துல அதில் சொன்னார் இல்லையா, பிமரம் கட, பிமரம் அது பிரமம் தான், ஆனால் பிமரம் மர அப்படி போட்டு சொல்கிறார்.
அப்போ அந்த பிமரம் என்பது இங்கே ஆணவ மலத்தை தான் குறிக்கும். நான், யான், எனது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அதைத்தான் பிரம்மத்தை தவிர்ப்பார். இதை நாம செய்ய முடியுமான்னா ஒரு காலம் முடியாது. பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவானார் அனுபூதியில். இப்போ இந்த இடத்துல பிரம்மத்தை தவிர்ப்பாயினார். அந்த பிரம்மத்தை தவிர்த்தல் என்பது ஆணவ மலத்தை அடக்குதல், ஒடுக்குதல். இது நாம செய்ய முடியுமானா ஒரு காலம் நம்மால் செய்ய முடியாது. ஏன்னா அது இருக்குன்னே நமக்கு தெரியாது. நமக்கு திருவருட்பெயர்லாம் பார்த்தீங்கன்னா புற இருள் தன்னை காட்டும், அக இருள் தன்னையும் காட்டாது. தான் ஒரு இருள் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றது கூட தெரியாது. அப்படிப்பட்ட இருள் தனக்கு இருட்டுன்னு நம்ம வெளியே ஒரு இடத்துல இருளாக இருக்குன்னா இருட்டாக இருக்குப்பா ஒன்றும் தெரியல அப்படிப்போம். அப்போ இருட்டு இருக்குன்னா அது தெரியுது. நம்ம உயிரில் ஆணவ மலம் இருக்கிறது என்ற அதனை நீ எண்ணி ஆணவன் சொல்கிற அப்படின்னு நம்ம திட்டிடுவோம். ஆனால் மேலான அந்த பக்குவப்பட்டவர்களுக்குத்தான் அது புரியும் முதல்ல. இப்போ நமக்கு அந்த பக்குவ நிலையை நோக்கி அழைத்து செல்கிறார் அருணகிரி பெருமானார். இந்த ஆணவம் இருக்கும் வரையில், அதாவது இருள் இருக்கும் வரையில் உள்ளே ஒளிப்பொருள் ஒன்று இருக்கிறது, அதை காண முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த ஒளிப்பொருளை நாம் காண வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த இருள் நீங்க வேண்டும். அதுக்குத்தான் இது அவ்வளோ அழகாக சொல்கிறார். என்ன ஒரு அழகான வார்த்தைகளை போட்டிருக்காரு பாருங்க. சலத்தில் பிணிப்பட்டு ஆணவமலத்தோடு கூடி நின்று அதனால் காரியத்துக்கு வருகிற அசட்டுக்கிரியைக்குள் அந்த வினை கொண்டு வந்து கொடுக்குது பாருங்க, வினை பயன். அந்த அப்படி வினை பயனால் தவித்து கொண்டிருக்கும் எந்தன் உளத்தில் அந்த உயிர் அறிவில் இருக்கும் அந்த பிரம்மம் என்ற மாத்திரத்தில் ஆணவத்தை தவிர்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். இது எப்படிப்பட்டது? தன்னை காமிக்காத ஒரு இருள், அக இருள், கடுமையான ஒன்று. அப்படிப்பட்ட அக இருளை இந்த முருகப்பெருமான் தவிர்த்து விடுவாரா அப்படின்னா அதுக்கு அடுத்தாப்புல ஒரு 4 வரியில அவர் எப்படி தவிர்ப்பார், எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்றதுக்காக அருமையான ஒன்று சொல்றாரு பாருங்க. ஏன்னா நான் இப்படி தவிச்சு போய் கிடக்கேன், எதனால? இந்த வஞ்சனை செய்யக்கூடிய ஆணவத்தினால. இதுவோ தன்னை காட்டாது தலைவனையும் காட்டாத பேர் இருளாக அமைந்திருக்குது. இந்த இருளை நீக்கக்கூடிய வலிமை யாருக்குன்னா உனக்கு மட்டும்தான் இருக்கு, கருணை உனக்கு இருக்கு. இதுகளுக்கு போய் என்னத்தை செய்ய அப்படின்ற எண்ணம் இருந்தால், ஏன்னா ஆணவத்தின் காரியம் வர 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 நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு எப்படி செஞ்சுட்டு இருக்குப்பா, அவங்களுக்கு போய் சேருதா? நம்ம உலகத்தில் பார்க்குறோம் பாருங்க, நல்லது செய்ய போனால் அவங்க ஏதாவது அதை பேசிட்டோம்னா நமக்கு உடனே கோபம் வந்து, நல்லது செய்ய போகிற இப்படி பேசுகிறாங்களே இவங்களுக்கு போய் நம்ம செய்கிறதா அப்படின்னு வந்துடும். ஆனால் நீ அப்படிப்பட்டவனா இல்லை. நீ எப்படிப்பட்டவன்? ஒரு பேய் கூட்டங்கள் பசியோடு அலைந்து கொண்டு இருக்கிறது. அந்த பேய் கூட்டங்களுக்கே இறங்கி அவைகளுக்குரிய அந்த சாப்பாட்டை கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தினி. ஒரு பேய் மகளுக்கே, பேய் கூட்டங்களுக்கே நீ கொடுக்குறையே, மனிதர்களாகி எங்களுக்குரியதை நீ கொடுக்க மாட்டியா? எவ்வளோ ஒரு இறங்கி வந்து கேட்ட ஒரு பாடலாக்கி கொடுத்துருக்காரு பாருங்க. முதல்ல மேலான ஒன்றை சொன்னார், தனி பரமானந்த நிலையை சொன்னார். இப்போ இந்த பாட்டில் அப்படியே இறங்கி வந்து என்னுடைய உயிர் அறிவில் இருக்கும் ஆணவ மலம், அதை நீ களைய வேண்டும். என்னால் அதை நீக்க முடியாது, எனக்கு அதுக்கு தகுதியும் இல்லை, என்னால் முடியவும் செய்யாது. ஆனால் வஞ்சனை செய்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வர்ற துன்பத்திலிருந்தே நான் அதை அறிஞ்சிக்கலாம். இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் நான் செய்கிற வினை, வினைக்கெல்லாம் காரணம் ஆணவன்றது தெரியுது. அப்போ அந்த ஆணவத்தை நீக்க வேண்டுமென்றால் உன்னால்தான் முடியும். ஏன்னா எப்பேற்பட்ட கொடுமை வாய்ந்த பேய்க்கூட்டங்கள், சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பாடு கொடுக்குறவனையும் சேர்த்து கொண்டு போட்டுரும். அப்படிப்பட்ட பேய்க்கூட்டங்கள், அந்த பேய்க்கூட்டங்களுக்கே கருணை பண்ணக்கூடியவன். இப்போ இந்த ஆணவமும் அப்படி தானே இருக்குது.
யார் உதவ வந்தாலும் உதவ வந்தாங்கள் தெரியுமா? தெரியாது. அவர்களையும் எதிராக பேசி தள்ளிவிடும். அப்படிப்பட்ட உயிர் அறிவோடு நான் இருக்கேன். உயிர் அறிவு அப்படி பிணிப்பட்டு போய் கிடக்கு. வஞ்சனை, வஞ்சனை என்பது பிறர் அறியாத வண்ணம். அது சொல்லுவாங்க இல்லையா, மறைஞ்சிருந்து செஞ்சுட்டான்ப்பா, நல்லவன் மாதிரி இருந்து செஞ்சுட்டான்ப்பா, நான் நல்லவன் இவ்வளோ நாள் நினச்சேன், இப்படி செய்வான் நான் நினைக்கல, அப்படி சொல்கிறோம் பாருங்க. அதைத்தான் இந்த வார்த்தையில் சொல்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு ஆணவம் செய்கிற காரியம் அதுதான். உலகத்தில் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்றத அழகாக பட்டியல் போடுறார். இன்றைக்கி வரக்கூடிய நமக்கு துன்பங்கள் அடுத்தவங்க கொடுத்து வரல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறியாமை தான் அத்தனைக்கும் காரணம். உண்மையிலே இந்த அறியாமை நீங்கி விட்டது என்றால் துன்பமே கிடையாது. அப்போ அந்த அறியாமையை நீக்கும் வலிமை யாருக்கு இருக்கிறது? இந்த முருகப்பெருமானுக்கு. வலிமை மட்டும் பத்தாது, கருணையும் வேண்டும். அந்த கருணையை அப்படியே அழகாக பட்டியல் போடுறார் பாருங்க. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உள்ளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாயின்னு சொல்லிட்டு அவுணர் உரத்து உதிர அசுரர்கள், அவுணர்கள்னா அசுரர்கள், உரத்து உதிர குளத்தில் அப்படியே ரத்தம் அப்படியே குளம் மாதிரி கட்டி கிடக்கு. உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து, நல்ல வார்த்தை, எவ்வளோ அழகா. அந்த அசுர கூட்டங்கள்லாம் மாண்டு கிடக்காங்க. அங்கங்கே அப்படியே குவியல் குவியலாக கிடக்குது பிணம். அதில் இருந்து வெளிப்படுற ரத்தம் அப்படி ஆறாக ஓடி போய் கிடக்கு. அந்த குளம் மாதிரி கிடக்கான். அந்த அவுணர் உரத்து உதிர அந்த குளத்தில் குதித்து அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே அந்த பேய்க்கூட்டங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. என்ன செய்தான்? அல்ல குதிச்சு குதிச்சு விளையாடுதான். குதித்து குளிக்குதான், அந்த ரத்தத்திலே குளிக்குதான். குதித்து குளித்து கழித்து குடித்து, என்ன ஒரு வார்த்தை வரும், வெற்றி களத்தில் செருக்கி கழுது ஆட. கழுது என்றால் இங்கே பேய் மகள், பேய்க்கூட்டங்கள். இந்த பேய்க்கூட்டங்களுக்கு ஒரு சாபம் என்ன அப்படின்னா, இறந்த உடலை மட்டுமே நீங்கள் உண்ண வேண்டும் அப்படின்னு பைரவர் கொடுத்த சாபம். ஏன்னா இல்லைன்னா இன்றைக்கி பேய் உயிரோடு இருக்க நம்ம எல்லாரையுமே சாப்பிட்டு பார்த்துரும், உயிரோடு இருக்கவங்களெல்லாம் கொன்று தின்னு பார்த்துரும். அதனால் அந்த பேய்க்கூட்டங்களுக்கு ஒரு சாபமாக அது கொடுத்தது பைரவராம். பிணத்தை மட்டுமே உண்ண வேண்டும், உயிரோடு இருப்பவர்களை உண்ணக்கூடாது. சரி, பிணம் எங்கே கிடைக்கும்? சுடுகாட்டில் கிடைக்கும். சுடுகாட்டில் எத்தனை பணம் விழுந்துற போது ஒரு நாளைக்கு ஒரு 4 5 10ன்னே வச்சுக்கோங்களேன், 10 15ன்னு வச்சுக்கோங்களேன், விழுகுதுன்னு வைங்களேன். அந்த சுடுகாட்டில் இருக்க பேய் கூட்டங்கள் எத்தனை இருக்குது? ஏராளமான பேய்கள் அங்கே நிறைஞ்சு கிடக்கு. அதில் இந்த ஒரு 10 15 வந்தால் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு கிடக்கும் இல்லையா? அதுகளுக்கு பத்துமா? வயிறு நிறையுமா? அப்படி உள்வாங்கி ஒட்டி போய் கிடக்கான் பேய்கள்லாம். பசியில் அப்படி கதறிட்டு கிடக்கான், அழுதுட்டு கிடக்கான். இதெல்லாம் சங்க இலக்கியங்களில் அழகாக சொல்லப்படுது, நிறைய இடங்களில் சொல்லப்படுது. அது கள வேள்வி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை கள வேள்வியில் இந்த பேய்க்கூட்டங்கள்லாம் என்ன செய்யுமா, பசி, ஐயோ பசிக்கே தாங்க முடியலையே, எங்களுக்கு பட்டினியாக இருக்குமே அப்படின்னு என்ன செய்யுமா, இங்கே பிணத்தை மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டார் பைரவர். பிணம் பத்தாது இல்லை, அதனால் காளி தேவிகிட்ட போய் நிற்குமா. அந்த காளி தேவியை சுற்றி நின்று பயங்கரமாக கூக்குரல் போட்டுக்கிட்டு நிற்குமா. இப்போ இந்த இடத்துல இந்த பேய்களெல்லாம் பசியார உண்டு மகிழ வேண்டும் என்ற இந்த முருகப்பெருமான் இந்த பேய்க்கூட்டங்களின் பசியை தீர்ப்பதற்காக இந்த அசுரர்களை வதைத்த போது அங்கே வந்து, இப்போ இந்த பேய்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? அதனால் அந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா போர்க்களம், அதான் இந்த களவேள்வி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் துர்க்கை அதுக்கு வழிபாடு செய்வாங்க. களவேள்வி செய்கிறதுன்றது துர்க்கை வழிபாடு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பேய்க்கூட்டங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும், அதுக்காகவே அந்த பேய்கள் அப்படின்றத
அதுக்குமே அந்த வழிபாடு. உங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கணும், எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு கூத்து, அதுக்கு பேர் துணங்கை கூத்துன்னே சொல்லுவாங்க. அது எல்லாமே சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுது. நம்ம அரசர்கள் காலத்தில் அதை செய்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல பேய்க்கூட்டங்களுக்கு சாப்பாடு வேணும். எங்கே இறந்தவங்க உடம்பு தான். அப்போ இது சுடுகாட்டில் இருக்கிறது பத்தலை. பசி பசின்னு காளிகிட்ட போய் அப்படியே முறையிட்டு கூக்குரல் போட்டுட்டு கிடக்கு. காளி பாப்பா எங்கே எல்லாம் போர் நடக்குதோ அந்த காளிக்கு இது கொடுப்பாங்க. காளிக்கு முதல் பூஜை போடுவாங்க. இங்கே போர் நடக்க போகுது அப்படின்னா காளிக்கு தான் முதல் பூஜை. காளி உடனே இந்த இடத்துல போர் நடக்க போகுது, அப்போ இங்கே நிறைய பிணங்கள் விழப்போகுது, உடனே எஸ்எம்எஸ் கொடுத்துருவா காளி. யாருக்கு? இந்த பேய் கூட்டங்களுக்கெல்லாம். பேய் கூட்டங்களுக்கு கொடுத்தோன்னே பேய்கள்லாம் புறப்பட்டு ஓடிடுவாங்க. எங்கே? இந்த போர்க்களம் நடக்கிற இடத்துல போய் கும்மாளம் போட்டுக்கிட்டு கிடக்குமா. காளி தான் சொல்லுவா, வாங்க இங்கே சாப்பாடு கிடைக்க போகுது உங்களுக்கு, வாங்க. ஏன்னா காளி தானே சுற்றி சுற்றி வர்றாங்க இந்த பேய்கள்லாம். அதனால் அங்கே சொல்லிடுவாங்க, வந்துடுவாங்க. வந்து இப்போ விழுகிற பிணங்களை அப்படியே அந்த பேய் கூட்டங்கள் சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக அத்தனையும் அப்படியே எடுக்குமா. இந்த காட்சி இங்கே சூரபத்மன், அந்த சூரபத்மனோடு சேர்ந்த அவுணர் கூட்டம், அசுரர் கூட்டம் அங்கே நடக்கும் காட்சி தான். அந்த காட்சியில் அப்படியே அழகா அசுரர் கூட்டங்களெல்லாம் இறந்து கிடக்கு. அப்படிங்கிற வெள்ளம், இரத்த வெள்ளம் அப்படி குளமாக நிற்கிது. அதில் குதித்து குளித்து குடித்து ஆடக்கூடிய பேய்மகளை சொல்லும் அருணகிரி பெருமாள் அலங்காரமாக சொல்கிறார். இல்லை நக்கீரர் முருகாற்றுப்படையில் ரொம்ப அழகாக சொல்வார். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது முருகாற்றுப்படை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அது பேய் மகளுடைய அந்த ஆடல், அது அதை சொல்லும்போது முதல்ல அங்கே இருக்கக்கூடிய மலையும் மலை சார்ந்த பகுதியும் அந்த திருப்பரங்குன்றம், அங்கே இருக்கக்கூடிய பெண்களை முதல்ல சொல்வார். காந்த கன்னியை அணியும் அந்த முருகப்பெருமான், அதில் இருக்கக்கூடிய பூக்கள், காந்தல் பூக்கள், அதில் எடுத்து வைக்கிறதுக்காக வரக்கூடிய அங்கு உள்ள பெண்கள், இளம் பெண்கள், அந்த பெண்களை எல்லாம் முதல்ல வர்ணனையாக சொல்வார். அழகான வெற்றிப்பூ, குவளை மலர், அதையெல்லாம் எடுத்து கூந்தலில் சொருகக்கூடிய அழகான ஒரு வர்ணனையை சொல்வார். அதே நேரத்தில் இது தேவகுல பெண்கள் அங்கே இறங்கி வந்து அந்த மலைச்சாரல்லேருந்து விளையாடி அந்த பூக்களை எல்லாம் எடுத்து சொருகிறத அங்கே சொல்லிட்டு அதோட இந்த பேய்க்கூட்டங்களையும் சொல்வார். அப்போ அங்கே விளையாடக்கூடிய மகளிர், அது தேவகுல பெண்கள் வருவாங்க, அங்கே உள்ள சூரர்கள் அந்த குல பெண்களும் வருவாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த பெண்களை வர்ணிக்கிறதோட அந்த பெண்கள்லாம் ஆடி பாடி முருகப்பெருமானை வாழ்த்தி வணங்கி வழிபாடு செய்கிறதையும் சொல்லிட்டு இந்த பேய்க்கூட்டங்களை பற்றியும் சொல்கிறார். இதுவும் அப்படி ஒரு கான்ட்ராஸ்டாக. அங்கே உள்ள பெண்கள் அழகாக எண்ணெய் தேய்த்து நல்லா, அதில் எண்ணெய் கூட நெய் நல்லா தேய்த்து அழகாக தலையை முடிந்து இந்த பூக்களை எல்லாம் எடுத்து சொருகி பார்ப்பதற்கு அழகாக நல்ல பாடல்களை பாடிக்கொண்டு முருகப்பெருமானை துதித்து பாடிக்கொண்டு இருக்கும் காட்சி ஒருபுறம். அடுத்தாப்புல இந்த தலை மயிரெல்லாம் வளர்ந்து போய் பரட்டையான்னு சொல்லுவாங்க இல்லையா, இது பேய்க்கூட்டம். இப்போ இதையும் சொல்லி இதையும் சொல்வார். அந்த பெண்கள் எப்படி முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்கிறார்கள், இந்த பேய்க்கூட்டம் எப்படி வணங்கி வழிபாடு செய்யும், இதை அழகாக சொல்வார் அந்த பாட்டில். சொல்லும்போது உலரிய கதுப்பில் பிறல் பல் பேழ்வாய் சுழல் விழி பசுங்கன் சூர்த்த நோக்கின் கடல்கட்கூகையோடு கடும் பாம்பு தூங்க, காது அப்படியே நீளமாக வளர்ந்து கிடக்கு, அதில் பாம்பு, அதில் கோட்டான், கூகைனா கோட்டான் அது இருக்குது. அது எங்கே இருக்குது? மார்பு வரைக்கும் பெருமுலை அலைக்கும் காதில் பின்னர் மோட்டு உருகழு செலவின் அஞ்சுவரு பேய் மகள். எல்லாம் பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி அந்த பேய்க்கூட்டங்கள். அது என்ன செய்தான், இந்த பேய்களை பற்றி சொல்லும்போது அருமையான வர்ணனை. உண்மைக்கே
ஒரு பக்கம் அருமைதான், சரி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் வரணும். நம்மளாம் நொங்கு சாப்பிடுவோம். நொங்கு சாப்பிடும்போது ஸ்பூனை வச்சு சாப்பிட்றது இப்போது ஸ்பேஷனு. நாங்களாம் சாப்பிடுவோம் இந்த கையை இந்த பெருவரில் வச்சு இப்படி எடுத்து வச்சு இப்படி சாப்பிடுவோம். அந்த நொங்கு அப்படி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டுனே அது குழியாக இருக்கும் பாருங்க. இப்போ இந்த பேய் கூட்டங்கள்லாம் அங்கே கிடக்கிற பிணத்தில் தலையை எடுத்து கையில் வச்சு கண்ணை தோண்டி இப்படி சாப்பிடுதான். அதில் அப்படியே ரத்தமும் அதுவும் வடிஞ்சிக்கிட்டே இருக்குதான். இந்த கண்ணை தோண்டினால அதில் குழிவாக இருக்குதான். அதை இப்படி கையில் வச்சுருக்கிறாளாம் அந்த பேய்மகள். அந்த கண்ணை தோண்டி வாயில் போட்டுட்டு இந்த தலையை இப்படி கையில் வச்சுருக்காங்க. அதை எவ்வளோ அழகா சொல்றா பாருங்க. முருகழு செலவின் 5 ஒரு பேய்மகள் குருதியாடிய கூர் உயிர் கொடு விரல் கண் தொட்டு உட்ட களிமுடை கருந்தலை ஒன்தொடி தடக்கையின் ஏந்தி. என்ன ஒரு அருமையான வர்ணனை பாருங்க. இப்படி கையில் ஏந்திட்டா. இப்போ பணம் நம்ம நொங்கு சாப்பிட்றதும் சரி, அவள் அந்த பிணத்தோடைய தலையில் இருக்க அந்த கண்ணும் எடுத்து சாப்பிடும். ஒன்தொடி தடக்கையும் ஏந்தி வெறுவர வெண்தடு விரல் களம் பாடி தோல் பெயரா நினம்தின் வாயவள் துணங்கை தூங்க. நல்ல அருமையான ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் நக்கீரர் முருகாற்றுப்படையில் துணங்கை தூங்க என்ற மாத்திரத்தில் துணங்கை கூத்து ஆடுகிறாளாம். துணங்கை கூத்து என்பது நல்ல சாப்பாடு கிடச்சிட்டு அந்த பேய்மகளுக்கு சாப்பாடு கிடச்சிட்டாலே ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஆட்டம் ஆடுங்க. சின்ன பிள்ளைய பாருங்க, நல்லா அவருக்கு பிடித்தமான சாப்பாடுனா ஒரு டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அது மாதிரி இங்கே பேய் மகளுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிட்டு அதனால அங்கே துணங்கை தூங்க துணங்கை கொத்து ஆடிக்கொண்டு அங்கே இறைவனை பாடிக்கொண்டு வரும் அந்த பேய் மகளை மிக அழகாக எடுத்து சொல்கிறார் நக்கீரர் முருகாற்றுப்படையிலே, திருமுருகாற்றுப்படையிலே. அது மட்டும் இல்லை, நமக்கு அருணகிரி பெருமானும் நிறைய பாடல்களை சொல்கிறார். ஏன்னா இந்த பேய்க்கூட்டங்களின் பசியை தீர்த்து வைத்த முருகப்பெருமான் அப்படிம்பார். பேய்க்கூட்டங்கள் பசியோடு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிணத்தை மட்டும்தான் சாப்பிடணுன்றது அதுக்குரிய சொல். அது பைரவர் கொடுத்த ஒரு சாபம் சொல்லலாம் ஒரு பக்கம். இல்லைன்னா இது எல்லாம் ஊருக்குள்ள நுழைஞ்சிரும், அதனால் சுடுகாட்டில் வரக்கூடிய பிணத்தை மட்டும்தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனாக போட்டிருக்கார் கட்டளை. அதை மீற முடியாமல் அங்கே கிடக்கிற பேய்க்கூட்டங்களுக்கு இப்போ சாப்பாடு கிடச்சிட்டு, எப்படிப்பட்ட சாப்பாடு, அசுரர் கூட்டங்கள் அப்படியே மலைமலையாக குமிஞ்சு கிடக்கு பணம். அதனால சந்தோஷமாக இருக்குது. இந்த இதை நமக்கு அருணகிரி பெருமான் முத்தை தருபத்தி திருநகை அதுலேயும் ரொம்ப அழகாக சொல்கிறார். தித்தித்தயவத்த பறிவுத நித்த பதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட. கழுது என்றால் பேய்மகள். கழுகு ஒரு பக்கம், கழுது பேய்கள் ஒரு பக்கம். திக்கு பரியட்ட பயிரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்ப உரிக்கு திரிகடக என போது கொத்து பொறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு கொத்தி புதை புக்கு பிடியின முது கூகை குகை என்றால் இந்த கொட்டான். இது அப்படியே அந்த போர்க்கள காட்சி, அந்த இறந்து கிடக்கக்கூடிய அசுரர் கூட்டம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்றத அழகா பட்டியல் போடுச்சுறார். கொட்புற்றெழ நட்புற்ற அவுணரை, அந்த அசுர கூட்டம் அவுணரை வெட்டி பலி இட்டு குலகிரி குத்து பொட ஒத்து பொறவல பெருமாளே என்று அந்த பேய்களுக்கெல்லாம் உணவளித்த இந்த பெருமாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னொரு இதுலேயும் ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த நினது திருவடி சத்தி மயில் கொடி, நல்ல பாட்டு. அந்த பாட்டில் சொல்லும்போதும் நினது திருவடி சத்தி மயில் கொடி நினைவு கருதிட போத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை மோப்பழமப்பமோ திகழ் பால் தேன். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டில் ரொம்ப அருமையாக இந்த பேய்க்கூட்டங்கள் எப்படி சாப்பிடுது, இந்த முருகாற்றுப்படையில் சொன்ன மாதிரியே அழகாக சொல்வார். தென்ன 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 பல
சிறிய அறுபத மொய்த்துதிர புனல். உதிர புனல், அதில் அப்படியே இந்த அறுபதம்னா 6 கால்களை உடையதான வண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். வண்டுகள் அல்லது பூச்சிகள் எதுனாலும் சொல்லலாம். அறுபதம் மொய்த்து, அப்படியே மொச்சு போய் கிடக்கு. அறுபதம் மொய்த்து உதிர புனல். திரழும் ஒரு சதை பித்த நின கூடல் செறிமூளை. நினம்னா சதை, குடல், செறி மூளை தனித்தனியா சொல்றார். செருமபுதிர நிரப்பு செரு குடல் நிறைய வரவ நிறத்தக களத்திடை. இந்த களம் அப்படின்னாலே அந்த இடத்துல போர்க்களத்தில் திமித தளிட கைகள் செகசே அப்படி பயங்கரமா கொண்டாடிட்டு வருதான். அப்படியே ஜக ஜக ஜெய் 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 ஜெய்னு கூட அப்படி கொண்டாட்டமா வருதான் பேய் கூட்டங்கள்லாம். என்ன சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டுல, அதனால தான் செய் செய் எனவே துகு துகுது தன்னவோத்துகள் துடிகள் இட மிக ஒத்து முழக்கிட அப்படியே முழக்கிட்டு வருதான். டிமுடே டிமுடி முடி டிமன தவில் எழுமோசை. ஈகலி அலகை, அகலின அலகைனா பேய்க்கூட்டங்கள். ஈகலி அலகைகள் கை பறை கொட்டிட, கையில் அப்படி பறை கொட்டிட்டு வருதான். கை பறை கொட்டிட இரன பயிரவி சோற்று நடித்திட. பைரவி காளி அப்படி நடனம், அந்த இடத்துல துணங்கை கூத்தி எல்லாமே ஆடுது. இரன பயிரவி சோற்று நடித்திட எதிரு நிசிசரரை பெலியிட்டருள் பெருமாளே. இந்த பேய்க்கூட்டத்தோடைய களிப்பை எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாரு. ஏனென்றால் ஒரு பேய்க்கூட்டத்துக்கே வயிறார சாப்பாடு கொடுக்கும் பெருமாள் நீ. மனிதன் இன்னும் கொஞ்சம் மேலான கேட்டகரி தானே. இப்போ மனிதர்களாகிய எங்களுக்கு நீ நன்மை செய்ய மாட்டாயா? எங்களுடைய துன்பத்தை நீக்க மாட்டாயா? இந்த துன்பத்தை நீக்கும் வலிமை யாரிடம் இருக்கு? உன்னிடம்தானே இருக்கிறது. அஞ்ஞானம் என்ற அந்த சளம் அது வஞ்சனை செய்து கொண்டு இருக்கிறதே. சளத்தில் பிணிப்பட்டு வஞ்சனையோடு கூடியதாக பிணிக்கப்பட்டு, இது கட்டு என்று சொல்வது, பிணிக்கப்பட்டு இருக்கும். அதனால் வரக்கூடிய துன்பங்கள் அசட்டுக்கிரியை. அசட்டுக்கிரியை என்பது வினை கூட்டங்கள், மீண்டும் மீண்டும் வினை கூட்டங்கள். அந்த வினைகளை செய்து கொண்டே இருத்தல். அந்த வினைகள் காரியப்பட்டு இங்கே வந்து எனக்கு துன்பத்தை தரும்போது துவண்டு விழுகிறேனே. அப்போ இதற்கு காரணமானது எது? இங்கே மயக்கம், பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானம், அவித்தை, இன்னும் சொல்லப்போனால் ஆணவமலம். இதை என்னிடமிருந்து நீக்குதல் யாருக்கு முடியும்? உனக்கு மட்டுமே முடியும். ஏன் என்றால் கையில் இருக்கும் அந்த ஞான வேலாயுதம், அந்த ஞானமே வடிவான அந்த வேலினை கொண்டு அஞ்ஞான வடிவாக இருக்கக்கூடிய இந்த அஞ்ஞானத்தை, அவித்தியை, அவித்தை, இதனை அதனால் வரக்கூடிய மயக்கத்தை நீக்கும் வலிமை பெற்றவன் நீ. இப்படி உள்ளத்தில் உயிருக்கு அறிவிலே, உயிருடைய அறிவிலே இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தை, அறியாமையை தவிர்ப்பாய், என்னிடமிருந்து தவிர்ப்பாய். யார் நீ என்றால் வேல் தொட்ட காவலனே, வேல் தொட்ட காவலனே, நீதான் எல்லாவற்றையும் காவல் காக்கக்கூடியவன். உயிர்களாகிய எங்களுக்கும் பேய்க்கூட்டத்துக்கே இவ்வளவு காவல் செய்து நன்மை செய்கிறாயே, உயிர்களாகிய எங்களுக்கு செய்ய மாட்டாயா? அது எப்படிப்பட்ட கையில் எதை வைத்திருக்கிறார்? வேல் தொட்டவன். வேல் என்பது ஞானமே வடிவானது, என்னிடம் இருப்பது அஞ்ஞானமே வடிவானது. இந்த அஞ்ஞானத்தை தீர்க்கும் ஆயுதம் உன்னிடம் இருக்கிறதல்லவா? நீ காவல் புரிபவன்.
அதிலேயும் கருணை மிகுந்தவன். கருணையே வடிவான பரம்பொருளான நீ எங்களை அஞ்ஞான மயக்கத்திலிருந்து நீக்கி அதனால் வரும் துன்பத்திலிருந்து நீக்கி எங்களுக்கு வாழ்வு தருவாயே என்று அருமையாக நம் பொருட்டாக இறங்கி வந்து சொல்லும் அருணகிரியாரின் அற்புதமான ஒரு மலராக இங்கே அமைந்து உள்ளது இந்த மலர். அதுலேயும் அலங்காரம், கந்தனுக்கு செய்யும் அலங்கார மலரில் ஒன்றாக இது அமைந்து உள்ளது என்றால் உயிர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் இதை நினைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். சொல்லி 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 நம்முடைய அஞ்ஞான இருளை நீக்க வேண்டும். இப்படிப்பட்ட அருமையான ஒரு பாடலை நமக்கு தந்த அருணகிரி பெருமானுடைய திருவடிக்கும் அதற்கு நமக்கு விளக்க உரையாக தந்த அந்த பெரியவர்களுக்கும் இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.